ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா மத்தியானம் வந்து மட்டன் கிரேவி வச்சு ரசம் வைக்க போகிறேன். இந்த மட்டன் கிரேவி தான் இன்றைக்கி ஸ்பெஷல். கிரேவியில் என்ன ஸ்பெஷல்னு கேட்பீங்க. எங்கள் பாட்டி வந்து கிரேவிலாம் வைக்க மாட்டாங்க, குழம்பு வச்சு வறுப்பாங்க. கறியாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி. நான் ஒரே கிரேவி கேட்டேன்ட்டு அவங்க கோழி குழம்பு கறி குழம்புலாம் எப்படி வைப்பாங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு தான் வைப்பாங்க. அதேமாரி கிரேவிக்கும் வேக வச்சு வெங்காயம் கருவேப்பிலை சோம்பு போட்டு தாளித்து இந்த கிரேவி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து தந்தாங்க பாருங்கள், செம காம்பினேஷனாக இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன். செய்ய ஆரம்பிக்கலாமா? சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி தட்டி போடணும். அடுத்தது பூண்டு ஒரு 6 பல்லு போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப தட்டணும்னு இல்லை, இது வந்து சாஃப்டாக வெந்துடும். அதனால் ஒரு 1/2 பங்கு தட்டினீங்கன்னா போதும். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்திருப்பேன். 15லாம் இருக்காது, ஒரு 10 இருக்கும்னு வச்சுக்கோங்க. சின்னதெல்லாம் கணக்கு பண்ண வேணாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். பாட்டி வந்து அரிசி களைஞ்சி தண்ணி வைப்பாங்க, நான் வந்து சாதா தண்ணி தான் வைக்கிறேன். ஓகே, இதில் போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து இது குக்கரில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா அடுத்த ஸ்டெப்பை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிக்கிறது நம்ம கடாய் போட்டுரும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கல்பாசி மட்டும் போட்டுக்கிறேன். பட்டை கிராம்பு எதுவுமே கிடையாது, வெறும் கல்பாசியும் சோம்பு தான் போட்டு தாளிக்க போகிறோம். நுணுக்குன சோம்பு. சோம்பு வந்து அது மாதிரி நுணுக்காமையும் போடக்கூடாது. நல்லா கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடரும் பண்ணக்கூடாது, ஏன்னா எண்ணெயில் போட்டோடனே செவந்துடும். இந்த மாதிரி ஒரு 3/4 பங்கு நீங்கள் நுணுக்குனீங்கன்னா தான் அந்த சோம்பு வாசனை நல்லாயிருக்கும். ஓகே, செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாமா? அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை. இந்த சோம்பும் வெங்காயமும் தாளிக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் சோம்பு வந்து நுணுக்காமல் போட்டிங்கன்னா இந்த வாசனை வரவே வராது. ஓகே, நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியில் வேக வச்சோம்ல கறியோட, அதை தூக்கி இதில் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து இதில் எல்லா மசாலாவும் போட்டுடலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள்.
நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து நம்ம தாளிச்சதில் ஊற்றிட வேண்டியதுதான். தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்கிட்டே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடும். வந்து தேங்காய் வந்து ஒரு 3 பத்தைக்கான நான் அதுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன், சோம்பு நுணுக்குன சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடும். ஓகே, நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால தான் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றினா போதும். இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா கிரேவி ரெடி. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே, நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் இறக்க போகிறப்ப எப்போதுமே எந்த குழம்பா இருந்தாலுமே நம்ம லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ கொதிச்சுட்டு இருந்ததுன்னா இறக்க போகிறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு செகண்ட் வச்சு தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ இதுலேருந்து நம்ம மட்டன் எடுத்து கொஞ்சமாக வறுக்க போகிறோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இதுலேருந்து எடுப்போம். இப்போ தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா செவக்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு கிரன்ச்சினஸ் லைட்டாக இருக்கிற அளவுக்கு அதுக்குனா போதும். அதாவது ஒரு 3/4 பங்கு. அப்போ தான் அந்த மட்டன் சாப்பிடும்போது இதோட வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு 3/4 பங்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் கிரேவியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பெரட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பெப்பர் போடுவோம். பெப்பர் தூவிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதிலே வந்து நீங்கள் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கிளறி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி முட்டை ஊற்றலை. சில சமயம் நான் வந்து இதிலே முட்டையை உடச்சி ஊற்றி சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். அதுவும் தொட்டுட்டு சாப்பிடும்போது ஒரு சின்ன சின்ன ஐடியா தானே, எப்படிலாம் சாப்பிட்லாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, சட்டுன்னு ஒரு சைடு டிஷ் ரெடி. போதும், இதுக்கு மேலே இருக்க வேணாம். ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடணும். இல்லாட்டி ரொம்ப ஹார்டாக போயிடும். ஏன்னா இந்த கல் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குல்ல, அதனால் ஹார்டாக போயிடும். நம்ம பெப்பர் ஃப்ரை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் கிரேவியும் மட்டன் வறுவலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு அந்த வறுவல் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னான். அவளுக்காக தான் கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சேன். உங்களுக்கு வேணா இன்னும் கூட நீங்கள் மிளகுத்தூள் போட்டு நல்லா காரமாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குறதுனா கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு என்ன புது புது ஐடியாவாக வரும். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.